லிட்டில் ஃப்ளவர் என்டர்டெயின்ஸ். இன்னைக்கு வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு ஏத்தாப்புல ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போறோம். நல்லா சூடா சிக்கன் ஃப்ரைட் மோமோஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லிட்டில் ஃப்ளவர் என்டர்டெயின்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே போற போக்குல அந்த பெல் ஐகானை லேசா தட்டுங்க. 200 கிராம் சிக்கன் எடுத்துருக்கேன். அது போக வத்தப்பொடி, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் தண்ணி. எல்லாம் சிறிதளவு அப்படின்னு சொல்லுப்பா, அப்படினாலதான் தெரியும். அப்படியா? எல்லாம் சிறிதளவு எடுத்துருக்கேன். சிறிதளவுனா ஒரு கரண்டிமா. சரிப்பா. உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஒரு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஆமா, ரொம்ப உப்பு போட்டா கரிக்கும், சாப்பிட முடியாது. இப்போ வந்து சிக்கனை குக்கர்ல சேர்த்துக்கலாம். குக்கர்ல சிக்கனை சேர்க்கிறோம் நாங்க. அடுத்தது வத்தப்பொடி. அடுத்து உப்பு தேவையான அளவுகள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை ஊற்றுறது இல்லையா? தண்ணியை வச்சோம்ல, ஊற்றிக்கலாம். கொஞ்சமா ஊற்றிட்டு அப்படியே கையில் பிசைஞ்சு விடணும்டா. நமக்கு கையில் வைக்கிறது தான் கொஞ்சம் பயமா இருக்குன்னு, சிக்கன் கடிச்சிடும்ட்டுன்னு, கோழி கொத்திடும்னு பயப்படுறா சாமிக்கா. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை குக்கர்ல ஸ்டவ்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படியே நிற்குதுப்பா. நல்லா கலக்கி விடு. இது கரையாதப்பா? அதெல்லாம் கரையும். கரைப்பாறை கரைச்சா கல்லும் கரையும். இப்போ குக்கரை வந்து ஸ்டவ்ல வச்சு முடிக்கலாம். அன்னைக்கு மாதிரியே நான் தான் மூடணுமா? எனக்கு தெரியும்ப்பா. இது மூடுறது தர நான் சொல்கிறேன். தூக்கு மூடி வைக்கிறதே வந்து இப்படி தான் வைக்கணும். இந்த இது கொடுத்துருக்கேன், ஏரோ கொடுத்துருக்கான் பார்த்தியா, அதில் வச்சு அமுக்கணும். முடிஞ்சா ஓய்வு ரெண்டு தட்டு. இது வந்து சாஸ்திரம், இப்படி செஞ்சிடுறது சாஸ்திரம். ஆமாம், உங்கள் அம்மா அப்படி தான் செய்வாங்க. கண்டிப்பாக ஏதாவது வேக வைக்கணும்னா முதல்ல அடுப்பை பற்ற வைக்கணும், அப்புறம் தான் குக்கரை தூக்கி வைக்கணும். இருந்தாலும் நம்ம இப்படி சொதப்பெல்லாம் எடுக்கக்கூடாது. குக்கரை ஓம் பக்கத்தில் திருப்பி வை. ஏன் என் பக்கம் நானா செய்கிறேன்? இப்படி வைக்கணும், இப்படி தான் வைக்கணும் குக்கரை. சிம்லேயே சிம்ரனா வரட்டும். அது இப்போ விசில் மாட்டிக்கலாம். ட்ரெண்டிங்காக செய்ய சுற்றி விட்டு விளையாடுவா சௌமிகா. இப்போ இது 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மோமோஸ்க்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். வாங்க அந்த கேப்பில் மாவு பிசைஞ்சிருவோம். வாங்க மோமோஸ்க்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். வாங்க மோமோஸ்க்கு 1 கப் மைதா. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாவே இருக்கும், சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிட்டேன். ஏன்பா நீங்க வேணா பயன்படுத்துறீங்க? எனக்கும் ஒரு வேலை கொடுக்குறாங்க சௌமிகா. பயங்கரமா மாவு பரட்டிக்கிட்டு இருக்கிற. ஆமாப்பா. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்ன ஸ்பூன்லேயே ஊற்றுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சௌமிகா, அப்படியே புரோட்டாவுக்கு மாவு பிசைவா போல இருக்கு. இல்லப்பா, ஒரு நாள் நம்ம புரோட்டா போட்டுருவோமாடா? போடலாம்ப்பா. ஆனால் இது வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். ஓ, அதுக்கு வேற மாதிரி பிசையணுமோ புரோட்டாக்குன்னா? எதா இருந்தாலும் என்னப்பா, கையை வச்சு தானே பிசைய போகிறோம். நீ பிசைடா, எதுனாலும் என்னடா. சௌமிகா, ஒரு ஆள் வர்ற மாதிரி சவுண்டு கேட்குது. அம்மா வந்துட்டீங்களாம்மா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சிக்கன் மோமோஸ் ஃப்ரைட் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணிட்டியா? இல்லம்மா, நான் தெரிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கூட வந்து
ஹெல்ப் பண்ணுங்க. ஏறா நான் ஃபுல்லா மலையில கொஞ்சம் நனைஞ்சிட்டு வந்திருக்கேன். நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். சரிம்மா. சரியா? இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். வாங்க. டேய் என்னடா செஞ்சு வச்சிருக்கீங்க? அம்மா இது மோமோஸ் வந்து மாவு கட்டி வச்சு. சரி ரைட். இது வந்து சிக்கன் வேக வச்சிருக்கேன். அதான் வெந்திடுச்சான்னு எடுத்து பாருங்க. எடு. அம்மா இதெல்லாம் நான் பண்ணியாச்சு. இதுக்கு அப்புறம் நீங்க ஹெல்ப் பண்ணணும். ஏன் இது வரைக்கும் நீ பண்ணிட்டு இருந்தீங்க? அப்பா ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாரு, அதனால பண்ணேன். அப்பாக்கு தெரியும். அப்பா இப்பயும் ஹெல்ப் பண்ணிட்டு தானே இருக்கிறேன். கேமராவை பிடிச்சி நிக்கிறேன்ல. சரி ஓகே ஓபன் பண்ணுடா. சொன்ன வாக்க காப்பாத்துறவங்க நாங்கெல்லாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாத்தி வச்சிருக்கு. நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். வா வா. அப்பா ஓ ஒரு ஹெல்ப் பண்றீங்களாப்பா? சொல்லுங்க என்ன பண்ண? வந்து ஸ்மாஷ் பண்ணுங்கப்பா. நான் ஸ்மாஷ் பண்ணுவேன். தள்ளுறா விட்றான். அப்பாவுக்கு எப்படி ஒரு வேலையெல்லாம் கொடுறான். அந்த பீசஸ் எல்லாம் அப்படியே புதுசா வரணுமாம்மா? ஆமாப்பா. இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துருமா? இந்த மாதிரி இருக்கும்ப்பா. இந்த வந்துருச்சுடா. இந்த மாதிரி இருந்தா போதுமான்னு பாருங்க. போதும். சௌமிகா சொன்னதை செஞ்சேனா ஹெல்ப் பண்ணேனா என்ன சொல்ல எதுவும் பண்ணலன்னு சொல்லக்கூடாது. இப்போ சிக்கனை வந்து அப்பாவே நல்லா ஸ்மாஷ் பண்ணி கொடுத்துட்டாரு. ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணியிருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இப்போ கரண்டியை வச்சு நல்லா கிளறிக்கலாம். அது வந்து அப்படியே மிக்ஸ் ஆகணும். போதும்டா. போதுமா? போதும். லைட்டா இது பண்ணா. அந்த வெங்காயத்தோட வச்சு நல்லா ஒரு தடவை இறுக்கி பிழிஞ்சு விட்டா நல்லா வராது. தண்ணி இறங்கிடும். வேண்டாம். ஓ தண்ணி இறங்கிடும். மாவு உருட்ட ஆரம்பி. ஓகேம்மா. இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. மாவு உருட்டிக்கலாம் வாங்க. இப்போ அப்பா தான் வந்து மாமோஸை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. மாமாஸ் மாமா தான் ரெடி பண்றாரு. மாமோஸ் குட்டி குட்டி பால்ஸா போடணும். ஒரு 10 பால்ஸ் போட்டு வச்சுக்கோ. என்ன வாங்க நண்பர்களே உருட்டுவோம். எல்லாம் பார்த்தீங்களா நம்மளை செய்ய விட்டுட்டு போயிட்டாங்க. இதுதான் அவங்க 2 பேரும் சேர்ந்து செய்கிறது. நமக்கு ஆப்பு கண்ணுக்கு தெரியாதுன்னு வருது. எவ்வளோ நல்லா இருக்கு பத்தியா? கரெக்டாக தெரியுது பத்தியா? இப்போ இந்த வேலையெல்லாம் சின்ன பிள்ளைக்கு எப்படி தெரியும்? இருங்கம்மா. அப்பா நீங்க ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்க, ஸ்மாஷ் பண்ணீங்க. ஓகே அவ்வளோதான்டா என் ஹெல்ப்பு. நல்லா இருக்கே. இதுவும் உங்க ஹெல்ப் தான். என்னடா ஃபுல்லுது நான் செய்கிற மாதிரி ஆகிப்போச்சேடா. நல்லா உருட்டி அதை ஸ்டஃப் பண்ணிடணும். சரியா? ஆமாம் மேடம். மேடம் சொல்லிட்டாங்க நோ அப்ஜெக்ஷன். நீங்க மாமோஸ் சாப்பிட்டதே இல்லையா? சாப்பிட்டுருக்காங்க. சென்னையில போய் சாப்பிட்டுருக்கிறது தான். நம்ம வீட்ல கூட போட்டுருக்கோம்லப்பா. அது ரொம்ப நாள் ஆச்சு, அதனால அப்பா மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகேவா? ஸ்டஃபிங் பண்ணுங்க. வாங்க. இதுக்குன்னு ஒரு கரண்டி எடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா? ஆத்தால மகளும் தாங்க. இதுதான் பெரிய விஷயம் தான். என்ன கரண்டி மாற்றிக்குங்க. கூட வந்துருமா? ரைட்டு. அப்படியே அந்த பூ மாதிரி அப்படியே விரல் வித்தையெல்லாம் இப்பதான் காட்டணும். வாங்க விரல் வித்தைகளை பார்ப்போம். வாங்க. அப்படி அப்படி உங்க கை விரல் மறைக்குதே. அப்படி 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 அப்படியே பூ மாதிரி அப்படியே பூ மாதிரி வரும். பூ கட்டுற மாதிரியே வரும். பூ இல்லைம்மா, அப்படியே ஒரு ஷேப்க்கு வரும். ரைட். சூப்பர் பாவா. ரைட்டு. பாவம் அழகி. இதான் மாமோஸ். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுடுங்க. ஒரு ரவுண்ட் சுத்திட்டோம்னா மாமோஸ் ரெடி ஆயிட்டாருன்னு அர்த்தம். இல்லப்பா இன்னும் ஒரு process இருக்கு. மேல அந்த இதை குடுங்க கொஞ்சம் போல எடுத்து விட்டுறணும். எக்ஸ்ட்ரா மாவுது. இதை எடுத்து விட்டுருங்க. இதை மிச்சப்படுத்தி தான் நிறைய செய்யணும்.
சரியா? எப்படி எப்படி நம்ம மாமோஸ் வெரி குட் வெரி குட். சூப்பரா. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிடுங்க. இப்போ எல்லா மாமோஸையும் ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கலாம். யார் ரெடி பண்ணா மாமோஸை? எங்க அப்பாவும் எங்க அம்மாவும். அதை சொல்லுங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தேங்க்ஸ்ன்னு சொல்லுங்க. வாங்க அடுப்பை பற்ற வைங்க. முதல்ல எண்ணெய் ஊத்திக்கணும். முதல்ல அடுப்பை பற்ற வை. உனக்கு அன்னையிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், முதல்ல எது செஞ்சாலும் அடுப்பை பற்ற வை. சிம் பண்ணு. இப்போ வை, கடாயை வை. எண்ணெய் பார்த்து அந்த ஃப்ரை பண்றதுக்கு ஆயில் எடுத்துக்க. எடு எடு. அதான் ஊத்து. இப்போ ஊத்தலாங்க. ஊத்து. நல்லா ஃப்ரை ஆகணும்னு சொன்னீங்களே. நல்லா ஃப்ரை ஆகணுமா? இல்ல சட்டி காயணும். இன்னும் கொஞ்சம் ஊத்து. ஃப்ரை பண்ணி எடுக்கணும் போறோம்ல. போதும் போதும் போதும். இன்னும் கொஞ்சம் கூட ஊத்தலாம்டா. ஊத்துறா. சட்டி நிறைய போதும்டா. ஐயோ தலை கூப்பிட்டு விழுந்துட்டான்டா. ஸ்விம்மிங் போகிறப்ப எப்படி விழுகணும்னு கூட இல்லை, ஜம்ப் பண்ணணும்னு கூட தெரியல பாரு அவனுக்கு. அம்மா இவனும் தலைகளா விழுகிறாம்மா. பாரு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போதான். ஆமாம் பொரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வேகிறதுனா வேற, இது பொரிகிறதுனா வேற. கேட்டுக்கங்க. சௌமிக்கா தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்கிறாளாம். வெரி குட். புலமை பின்னாடி பூரி மாதிரி இருக்கு. ஆமா அப்படிதானே இருக்கும் நமக்கு. எடுத்துடலாம்டா. இந்த அளவுக்கு பொரிஞ்சா போதுமாமா? அப்போ இவங்க எல்லாரும் இந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் இன்ட்ரோல் எடுத்துக்குவோம். எப்படி ஒவ்வொரு சவுண்டு கேட்குதுமா? சூப்பர்மா சூப்பர்ப்பா. இதே மாதிரி எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்க வேண்டியதான். ஓகேவா? வறுத்து எடுத்துட்டு நாங்கள் லைனில் வர்றோம். இப்போ மோமோஸ் பொரிச்சு எடுத்து வந்திருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நமக்கு மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் ஃப்ரைட் மோமோஸ். இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். முதல்ல ஒரு இதை டேஸ்ட் பார்க்கலாம். சூடாக இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு வேற ஒரு வீடியோல திரும்ப